காலம் காயத்தை ஆற்றும். ஆனால் நினைவுகளின் வலியை மட்டும் குறைக்காது. சகோதரர் பழனியோட கதைய கேட்போமா? கண்ண மூடிட்டு கேளுங்க. என்னோட ஊர் சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு கிராமம். அந்த ஊர்ல தான் என் குழந்தை பருவம் முழுக்க போச்சு. ஸ்கூல் போடுறது, நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறது, சாயங்காலம் ஆனதும் தெருவுல ஓடுறது, அதுதான் எங்க உலகம். எங்க ஊர்ல ஒரு ஆறு இருக்கும். வார இறுதியோ இல்ல விடுமுறை நாட்களோ எங்களோட முதல் திட்டமே வாங்கடா ஆற்றங்கரைக்கு போலாம் அப்படிங்கிறது தான். அந்த ஆறு எங்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி. அங்கதான் நாங்க நீச்சல் பழகணும், தண்ணியில குதிச்சு விளையாடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறது, யார் அதிக நேரம் மூச்சு பிடிக்கிறதுன்னு பாக்குறது, அந்த நாட்கள் எல்லாமே இப்போ நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆறு ஒண்ணும் புதுசு இல்ல, எத்தனையோ முறை போயிருக்கோம். அதனால எந்த பயமும் இருந்தது இல்ல. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் எங்க வாழ்க்கையவே மாத்திடுச்சு. அன்னைக்கு நாங்க வழக்கம் போல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஆற்றங்கரைக்கு போனோம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா அன்னைக்கு தண்ணீர் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதை நாங்க கவனிக்கவே இல்ல. எப்பவும் போலதான் நினைச்சிட்டோம். என் நண்பன் எப்பவும் போல சந்தோஷமா தண்ணியில இறங்கினான். சிரிச்சுட்டே எங்களோட விளையாடிட்டு இருந்தான். ஆனா ஒரு சில நிமிஷத்துல அவன் எங்க கண்ணுக்கு தெரியல. முதல்ல டேய் விளையாடுதடா, எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு சிரிச்சுட்டே கூப்பிட்டோம். ஆனா அவன் பதில் சொல்லல. அந்த நிமிஷத்துலதான் எங்களுக்கு பயம் ஆரம்பிச்சது. எல்லாரும் பதறி தேட ஆரம்பிச்சோம். அவன் பேரை சொல்லி கத்துனோம், அழுதோம், என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சோம். அந்த வயசுல எங்களுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்துல ஊர்ல இருந்து பெரியவங்க எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. அந்த நிமிஷங்கள் எங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிமிஷங்கள். கடைசியில அவனை கண்டுபிடிச்சாங்க. ஆனா நாங்க பயந்தது நடந்துருச்சு. அவனை காப்பாத்த முடியல. நேத்து வரைக்கும் எங்களோட சிரிச்சவன், எங்களோட விளையாடினவன் ஒரே நாள்ல ஒரு நினைவா மாறிட்டான். அந்த நாளைக்கு அப்புறம் அந்த ஆத்தங்கரை பக்கம் போகும்போதெல்லாம் எனக்கு அந்த நாள் தான் ஞாபகத்துக்கு வரும்.